கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். சாத்தான் எப்பொழுது உண்டானான் என்கின்ற தலைப்பை தியானித்தோம். அதில் வருகின்ற காரியங்களை குறித்து தியானிப்போம். எசேக்கியேல் 28வது அதிகாரத்தில் 12வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை இவ்விதமாக சொல்லப்படுகிறது என்று தியானித்தோம். அதில் நாம் 16வது வசனத்தை தியானிப்போம். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்தது, நீ பாவம் செய்தாய். யார்னா, தேவதூதனாகிய ஆரம்பத்தில் தேவதூதன் அவன் நம்மை பாவம் செய்ய வைக்கின்ற ஒரு காரியம் ஒரு வியாபாரம் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா நமக்கு அவன் கீழ்படுகிறதா, நமக்கு அதாவது ஆதாமுக்கு நான் கீழ்படுகிறதா, அவனை நான் பார்க்க வேண்டுமா என்ற ஒரு பொறாமை நிமித்தமாக, எரிச்சலின் நிமித்தமாக அவன் ஆதாமை எப்படியாவது நாம் பாவம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தந்திரத்தோடு செயல்பட்டதினால, அப்படி அவனை பாவம் செய்ய வைத்தால் மீண்டும் நாம் தேவ பர்வதமாகிய பரலோக ராஜ்யத்திலே நாம் ஜீவிக்க முடியும் என்று அவன் நினைத்தான். ஆனால் பூமியும் ஒரு தேவ பர்வதம் தான் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவனுக்குள்ளாக இல்லை. எனவே ஆதாமை பாவம் செய்ய வைக்கிறதற்கு அவன் ஒரு காரணமாக சர்ப்பமாய் தோன்றி தந்திரமாய் பேசி ஏவாளை வஞ்சித்து பிறகு அவள் நிமித்தமாக ஆதாமும் வஞ்சிக்கப்பட்டு இந்த 3 பேரும் ஒரே நேரங்களிலே பாவம் செய்தவர்களாக இருக்கிறாங்க. இதுதான் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொன்னேன். அதாவது அது நிமித்தமாக, அந்த பாவத்தின் நிமித்தமாக ஆண்டவர் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்தார், அதாவது சாபத்தை கொடுத்தார். உனக்கும் சிரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்ற ஒரு சாபத்திலிருந்து ஒரு விடுதலைக்கு எதுவான காரியங்களை கூட இந்த இடத்துல சொல்றார். அப்படின்னா இயேசுசாமி நமக்காக வருவார் இந்த பூமிக்கு. அவரே இந்த பூமிக்கு இந்த ஆதாம் ஏவாள் ஆகிய மனுஷர்களை மன்னிக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக அவர் வந்து சர்ப்பத்தின் தலையை நசுக்குவார். அது நிமித்தமாக நமக்கு விடுதலை உண்டுங்கிற ஒரு காரியங்களை இந்த 15வது வசனத்திலிருந்து தெரிந்து கொள்ள முடியும். எனவே அவர்கள் 11லிருந்து 14வது வசனம் வரை முன்பே வாசித்தோம். அது நிமித்தமாக தந்திரமாய் ஆதாம் ஏவாளானவர்கள் பாவம் செய்தார்கள். பாவம் செய்ய அந்த சர்ப்பமானது வஞ்சித்தது என்பதை கூட அதிலிருந்து நாம் தியானித்தோம். எனவே ஆதாம் பாவம் செய்வதற்கு காரணம் யாருன்னாக்க இந்த சர்ப்பமாக இருக்கிறது. இவனை காப்பாற்றுவதற்காக தேவனால் வைக்கப்பட்டவன் தான் தேவதூதன். ஆனால் அவன் சர்ப்பத்தின் நிமித்தமாக பேசி வஞ்சகமாய் அவர்களை ஏமாற்றி பாவியானான். அந்த பாவத்தினுடைய தண்டனை தேவன் அவனுக்கு ஒரு பெரிய தண்டனையை கொடுக்கிறார். அதாவது அவனை அந்த பூமியிலிருந்து தள்ளுண்டு போகும்படியாக செய்கிறார். தள்ளுண்டு போகும்படியாக செய்தோன்னா அவனுடைய ஆசீர்வாதங்கள் கூட அவனை விட்டு எடுத்து போடுகிறார். இதை குறித்து தான் நம்ம இந்த பூமியில் சாத்தானானவன் வஞ்சிக்கப்பட்டவன், அவன் தள்ளுண்டு போனதுனாலே தந்திரமாக இந்த பூமியில் உள்ள மனுஷர்களை மீண்டும் மீண்டும் அவன் வசப்படும்படியாக எவ்வளவோ பாவங்களை, இச்சைகளை நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறான் என்பதை நாம் 17வது வசனத்திலிருந்து தியானிக்க முடிகிறது. உன் அழகின், அதாவது எசேக்கியேல் 28:17, உன் அழகினால் உன் இருதயம் வேற்றுமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். இதெல்லாம் ஒரு வருகின்ற காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். அவன் செய்த ஆதாம் ஏவாளை பாவம் செய்ய வைத்தது நிமித்தமாக அவன் இருதயமானது பரிசுத்த ஸ்தலமாயிருந்த அவனுடைய இருதயம் பரிசுத்த குலைச்சலாய் மாறினது. எனவே ஆகையால்
உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். அந்த அக்னி தான் இயேசுசாமி. அவர் நிமித்தமாக சாத்தானானவன் சாம்பலாக்கப்படுவான். வருகின்ற நாட்களிலும் முதலாம் வருகையில தலையை நசுக்கினா இரண்டாம் வருகையில அவனை சாம்பலாக்குவார். அதை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. எனவே அவனுடைய ஒரு எண்ணம் என்ன அப்படிங்கிறதை ஏசாயா 14வது அதிகாரம் 12வது வசனத்தில் கூட சொல்லப்படுகிறது. அதை குறித்து தியானிப்போம். அதிகாலையின் மகனாகிய விடுவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய பர்வதங்களுக்கு மேலாய் என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் சொன்னாயே. அப்ப அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி என்று ஆரம்பத்தில் அவனுக்கு அந்த தேவ தூதனுக்கு அப்பேற்பட்ட ஒரு அபிஷேக பட்டம் இருந்தது. எனவே அவன் வானத்திலிருந்து யார் நிமித்தமாக விழுந்தானோ, ஆதாம் ஏவாள் பாவம் செய்ய வைத்தது நிமித்தமாக விழுந்தான். அவன் பரலோக ராஜ்யத்திலே நான் உன்னத ஸ்தானத்திலே ஏறுவேன் என்று ஆரம்பத்திலே சொல்லவில்லை. ஆதாம் ஏவாளை பாவம் செய்ய வைத்ததினாலும் தேவன் அவனை, அதாவது தேவதூதனாகிய சாத்தானை ஒரு சாபம் கொடுத்ததினாலும், அப்படின்னா தள்ளப்பட்ட நான் அந்த அதிகாரத்திலிருந்து வானத்திலிருந்து விழும்படியாக அந்த சாபத்தை கொடுத்ததினாலும் அவனுக்கு ஒரு இன்னும் மேற்கொண்டு தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை அவன் சொல்லியிருக்கிறான். அதான் சொல்றாரு, நான் வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலா என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று சொல்றான். இனி நீங்க சபிச்சிட்டீங்களே பாருங்க, நான் உங்களை விட பெரிய ஆளாக காட்டுறேன் பார் அப்படின்னு தேவனுக்கு ஒரு சவால் விடுகிறவனா இருக்கிறான். அதான் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டங்களில் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே என்று சொல்றார். அப்பேற்பட்ட அந்த தேவன் சபித்ததனால் அவனுடைய இருதயம் அப்பேற்பட்ட ஒரு சிந்தனைக்கு தள்ளப்பட்டது. மேற்கொண்டு அவன் சாத்தானுக்கு எதுவான ஒரு பிசாசின் குணத்திற்கு எதுவான தந்திரங்களை அவன் மீண்டும் மீண்டும் அவன் யோசிக்கிறான் என்பதை இதிலிருந்து பார்க்க முடியும். ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போவாய். அப்ப என்னது, நீ இப்படியெல்லாம் நினைச்ச, ஆனாலும் நீ கடைசியில் எங்க பண்ணுவ, இன்னும் மோசமான ஒரு பாதாளத்திலே தள்ளுண்டு போவாய். அதான் அந்த இரண்டாம் முறையில் அவன் சொன்னோம் இல்லையா, அக்னியினாலே சுட்டரிக்கப்படுது, சாம்பலாக்கப்படுதல். அப்ப அந்த அளவிற்கான ஒரு ஒரு அடிமட்டத்திற்கு அவன் மீண்டும் அந்த இரண்டாம் வருகை நிமித்தமாக அந்த சாத்தான், ஏன்னா அவனுக்கு அந்த தான் செய்த தவறு என்பதை ஏற்றுக்கொள்கிற தன்மை இல்லை. இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்களுக்கு தான் செய்கிறது தவறு என்பதை ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால் அவர்கள் மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்வதிலே இச்சைப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அதிலேயே அந்த துணிகரமாக அந்த வைராக்கியமாக இருக்கிறாங்க. நீ கூட அநேக பிள்ளைகள் கூட அப்பா கண்டிச்சாங்கன்னா என்ன பண்ணுறாங்க, வீட்டை விட்டு ஓட்டுறது, என்னை திட்டில, என்னை அடிச்சிட்டில்ல, நான் இனிமேல் வரவே மாட்டேன்னு சொன்னவங்கலாம் சிலர் உண்டு. அது மாதிரி இந்த தேவ தூதன் மேற்கொண்டு பாவம் செய்ய தான் யோசிக்கிறானே தவிர பரிசுத்தமாய் வாழ தேவ சமூகத்தில் அவனும் மன்னிப்பு கேட்கல. அதுமாரி ஆதாம் ஏவாளும் நான் இல்லாண்டவரே ஏவாள் கொடுத்ததுனால தான், நான் இல்லாண்டவரே சர்ப்பம் கொடுத்ததுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்பமே வஞ்சித்தது என்று சொல்லி அவரவர்கள் தன்னுடைய பாவங்களை யோசிக்கல, மற்றவர்கள் தன்னை பாவம் செய்ய வைத்தார்கள் என்று தான் அவர்கள் சொன்னாங்க. இது நிமித்தமாக அவர்களும் பாவிகளாக மாற்றப்பட்டு அவர்களை விடுதலை கொடுப்பதற்காக இயேசுசாமி வந்தார் என்பதை நமக்கு இதுக்கு முன்பு தெரிந்த விஷயம்தான். ஏன்னா நாமெல்லாம் அவர்களுடைய பிள்ளைகள், இவனும் தேவனுடைய தூதனாக இருக்கிறான். இப்பொழுது இப்போ சூழ்நிலை என்னவாச்சு, ஆதாம் ஏவாள் பிசாசனவன் பாவம் செய்த தேவ தூதனவன் பாவம் செய்ததினால இப்போ வரிசை பிரகாரம் என்னவாக மாறினது என்றால், முதலாவது தேவன், இரண்டாவது அவரோடு கூட இருந்த தேவ தூதர்கள், மிகாவேல், கப்ரியேல் தேவ தூதர்கள் இன்னும் தேவனோடு கூட இருக்கிறாங்க. மூன்றாவது மனுஷன், நான்காவது சாத்தான் என்ற ஒரு
அடிப்படை காரியங்கள்ல வந்த பட்டியலில் பார்க்கப்படும். இப்படி 4 பிரிவுகளாக இப்பொழுது காணப்படுது. எனவே தேவ தூதர்களை ஆளுகை செய்கின்ற வல்லமை முன்பு இருந்தது ஆதாம் ஏவாளுக்கு. ஆனால் அது எப்பொழுது இழந்தார்கள்? அவர்கள் பாவம் செய்யப்படும் பொழுது. தேவதூதர்களுக்கு ஒப்பான ஆசீர்வாதம் முன்பு சாத்தானுக்கு இருந்தது. அது எப்பொழுது அவனை விட்டு போனதுன்னா, ஆதாம் ஏவாளை பாவம் செய்ய வைத்ததினால் அவர்களை விட்டு போனது. எனவே அப்பொழுதுதான் அவன் சாத்தானாக மாற்றப்பட்டான். உலகம் உண்டானதற்கு முன்பே அவன் சாத்தான் அல்ல. அவன் நம்மை பாதுகாப்பதற்காக கீரூப் என்ற ஒரு நாமத்தை கொண்டு நம்மை பாதுகாப்பதற்காக இந்த பூமியிலே, அதற்கு முன்பு தேவனுடைய பர்வதமாகிய பரலோக ராஜ்யத்தில் இருந்தான். பின்பு தேவனுடைய பர்வதமாகிய ஏதேன் தோட்டத்தில் இருந்தான். எனவே அதை அவன் தவறாக யோசித்ததினால், அதாவது நான் பரலோகத்தில் தான் இருப்பேன் என்று எண்ணம் கொண்டு, நான் பூமியில் இவர்களை ஆளுகை செய்ய மாட்டேன், இவர்களை வழி நடத்த மாட்டேன், இவர்களை பாதுகாக்க மாட்டேன் என்ற எண்ணத்தினால் அவன் பாவியாக சாத்தானாக மாற்றப்பட்டான் என்பது இதிலிருந்து தெரிகிறது. அதற்கு அங்கிட்டு அதன் நிமித்தமாக தொடர்ந்து அவன் செய்த பாவங்கள், இன்றைக்கும் செய்கின்ற பாவங்கள் ஆயிரமாக காணப்படுகிறது. எனவே வருகின்ற நாட்களில் நாம் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விலகுவோமானால் சாத்தானுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியும். அப்பொழுது நாம் மீண்டும் பரலோக ராஜ்யத்திலே, தேவ பர்வதத்திலே, இந்த பூமி ஒரு காலத்திலே வருகின்ற நாட்களிலே முன்பு எப்படி இருந்ததோ அதுபோல பின்பும் நடக்கும். பின்பும் இந்த பூமி பரிசுத்தமாக மாற்றப்படும். அல்லது ஆதாம், பாவியான ஆதாம் மீண்டும் பரிசுத்தவான, அதாவது நாம் பரிசுத்தவான்களாக மாற்றுவது தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது. எனவே வர நாட்களில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.